ஹலோ யூஎஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரியாணி. நம்ம தமிழர்களோட பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா அது நிறையாவே இருக்குது. ஆனால் நம்ம உணர்வோட ஒன்று ஆனது தான் இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த பதிவில் நம்ம பிரியாணியை சமைக்க போகிறத பற்றி பார்க்க போகிறதில்ல, பிரியாணியோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறிய கிராமத்தில் இருந்து பெரிய வெளிநாடுகள் வரைக்குமே இந்த பிரியாணி அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில இருந்து ட்ரீட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வார்த்தை பிரியாணி அப்படின்னு தான் கேட்க தோணுது. எத்தனை டைம் சாப்பிட்டாலும் சலுப்படையாத ஒரு உணவு அப்படின்னா அது பிரியாணியை தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஒரு விரும்பக்கூடிய ஒரு உணவு தான் இந்த பிரியாணி. இப்போ இந்த பிரியாணி நினைச்சா கூட சாப்பிடணும் போல அவ்வளவு டேஸ்டா தான் இருக்கு. ஆனா அந்த பிரியாணி எப்படி உருவாச்சு, அதுக்கான வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம அப்போ எப்படி நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஆஃப் பிளேட் பிரியாணி, ஒரு பிளேட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ நாகரிகத்தில் நம்ம பிரியாணி எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னா 1 kg பிரியாணி, பக்கெட் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இதுதான் இந்த பிரியாணியோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ பிரியாணியை பற்றியே பேசிகிட்டு இருக்காளே, சாப்பிட்றத விட்டுட்டு அதில் என்ன வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே பிரியாணி அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டாலே சாப்பிடணும் போல தான் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னா அதோட வரலாற்றை தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது எப்படி? நிறையா வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் வரோம். அது நம்ம தமிழர்களோட பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, அந்த பாரம்பரியத்திலையும் கலாச்சாரத்திலையும் உணர்வோட ஒன்றா இருக்க பிரியாணியை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? அதோட வரலாற்றை பற்றி புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ வாங்க வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரியாணியோட வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுகளில் போய் சர்ச் பண்ணாதான் தெரிய வரும். ஏன் அப்படின்னா பிரியாணி அப்படின்றது அப்பயே நம்ம தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் சங்க இலக்கியங்களில் பிரியாணி இடம் பிடிச்சிருக்கு. ஆனால் அதில் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஊன் சோறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஊன் சோறும் பிரியாணி ஆஸ் யூஷுவல் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த ஊன் சோறு அப்படின்றது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு அரிசி, மஞ்சள், நெய், மிளகு, புன்னை இலை, இது கூட இறைச்சி, இதெல்லாம் போட்டுதான் இந்த ஊன் சோறு அப்படின்றது உருவாக்குனாங்க. இந்த ஊன் சோறு தான் இப்போ உலகம் முழுக்க இருக்க பிரியாணியா மாறிட்டு வந்துருச்சு. இப்போ எப்படி பிரியாணி அப்படின்றது எவ்வளவு ஒரு மாதிரி ஸ்பெஷலாகவும் நம்ம எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கு. அதே மாதிரி தான் அந்த காலத்திலையும் ஊன் சோறு அப்படின்றது ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாகவே இருந்திருக்கு. அந்த ஊன் சோறு தான் இப்போ பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு விரிவடைஞ்சிருக்கு. பிரியாணி அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு உருது சொல்லுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாம ஆசியால பிரியான் அப்படின்னா ஒரு வறுத்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுறாங்க. நம்ம பிரியாணியும் ஒரு வறுத்த உணவா இருக்கு அப்படின்றதுனால பிரியாணிக்கு பிரியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பிரியாணி அப்படின்றது ஃபர்ஸ்ட் யாரு நம்ம ஊன் சோறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உருவானுச்சு அப்படின்னா மங்கோலியன் பேரரசு இருக்காங்க இல்லையா, அவங்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க போர் வீரர்களுக்காக இந்த பிரியாணி அப்படின்ற ஒரு உணவை தயாரிக்கலாம். பிரியாணியில நிறைய இன்கிரீடியன்ஸ், மசாலா பொருட்கள், இது எல்லாத்தையுமே ஒரே உணவா சேர்த்து செய்யறதுனால போர் வீரர்களுக்கு இது விரும்பிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. ஸோ அப்ப இருந்துதான் பிரியாணியோட அடி எடுத்து வைக்கிற ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். மங்கோலியன் பேரரசு மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அரேபியாலையும் இந்த பிரியாணி அப்படின்றது ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்கு. அரேபிய மக்களும் போர் கைதிகளுக்காகவே இந்த பிரியாணி அப்படின்ற ஒன்றை உருவாக்கியிருந்தாங்க. மங்கோலியன் பேரரசை விட அரேபியர்கள் செஞ்ச பிரியாணி தான் ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கு, அதுதான் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதனாலேயே அரேபியர்களான முஸ்லிம்கள் பிரியாணியில கை தேர்ந்தவர்களா இருந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம இப்ப வரைக்குமே முஸ்லிம் பிரியாணி அப்படின்றத ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் போர் புரிய போய் மக்கள் வெவ்வேறு இடத்துல இந்த மாதிரி பறந்துட்டே போனாங்க. அந்த மாதிரி படர்ந்துகிட்டே போக தான் இந்த பிரியாணியோட வேகமும் படர்ந்துகிட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இப்படிதான் நாடு முழுக்க பிரியாணியை ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வகையான சுவையில செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க.
எல்லா நாட்டிலயும் பரவச்சு. ஓகே, நம்ம தமிழ்நாட்டுல மறுபடியும் பிரியாணி எந்த ரூபத்துல வந்துச்சு, பிரியாணி அப்படின்ற ரூபம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, திப்பு சுல்தான் காலகட்டங்கள்ல திப்பு சுல்தான் அரண்மனையில இருந்த உணவு தயாரிப்பாளர், அதாவது சமையல்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் நமக்கு பிரியாணி அப்படின்ற ஒண்ணு நம்ம ஊன் சோறு அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து வெளியில போய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த திப்பு சுல்தான் அவர்களோட சமையல்காரர்கள் ஃபர்ஸ்ட் நமக்கு வெஜ் பிரியாணி அப்படின்ற ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இருந்த காய்கறிகளெல்லாம் வச்சு வெஜ் பிரியாணி அப்படின்ற ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இறைச்சி மூலமாகவே நிறைய வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியோட பல வகையான ரூபங்கள் வெளியில வந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆம்பூர் பிரியாணி, அதுக்கப்புறமா வாணியம்பாடி பிரியாணி, இதை தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே தான் வந்து இன்னும் நல்லா டேஸ்டாக செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இதே மாதிரி நம்ம ஆம்பூர் பிரியாணி, அதுக்கப்புறம் வாணியம்பாடி பிரியாணி, இந்த மாதிரியான பிரியாணிகள் மாதிரியே நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலேயும் ஓவரால் இந்தியாவிலேயே நிறைய நாடுகள்ல இந்த மாதிரி ஃபேமஸான பிரியாணி நிறைய வகையான டேஸ்ட்ல டிஃப்ரெண்டா செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் பிரியாணியோட பரவல் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். சரி, ஓகே, இந்த மாதிரியெல்லாம் பிரியாணியோட பரவல் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தாய் வீடு, இதுக்கெல்லாம் ஹெட், இந்த டேஸ்ட்டுக்கெல்லாம் ஹை லெவல் டேஸ்ட் தான் நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்னாலே இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே நாக்குல எச்சு ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். 1957ஆம் ஆண்டு நாகசாமி நாயுடு அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆனந்த விலாஸ் அப்படின்ற ஒன்றை வந்து திண்டுக்கல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவரு பிரியாணியில தான் ரொம்ப கை தேர்ந்தவராக இருந்திருக்காரு. அவரு பிரியாணி செய்யும் போது தலையில தலப்பாக்கட்டு அணிஞ்சதாகவும் அதனாலதான் அது வந்து தலப்பாக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாகசாமி அப்படின்றவரோட பூர்வீகம் வந்து திண்டுக்கல் தான். அதனாலதான் இதுக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இவங்க பிரியாணி செய்யப்படுற முறையே ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் சூப்பராகவும் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பிரியாணிக்கு பயன்படுத்தின அந்த மசாலா ஐட்டம்ஸ் எதையும் வந்து அவங்க ஆர்கானிக்கா தயாரிக்காம சொந்தமா அவங்களே தயாரிச்சு இந்த மாதிரி பிரியாணியில யூஸ் பண்ணதுனாலதான் இவ்வளவு டேஸ்டான பிரியாணி உலக அளவுல ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணியை விடுங்க, இந்தியா லெவல்லே ஆகட்டும் உலக லெவல்லே ஆகட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு அதிகப்படியான உணவு அப்படின்னா அது பிரியாணியை தான் சொல்லணும். எல்லாருமே சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் சின்ன குழந்தையிலேருந்து பிடிச்ச உணவு என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. பிரியாணின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற குழந்தை வரைக்கும் பிரியாணின்றது ரொம்ப ஒரு ஃபேமஸாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு ஃபேமஸான பிரியாணியோட வரலாற்றை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். என்னதான் பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருந்தாலும் அதை அதிகமா சாப்பிடாதீங்க. ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத நான் இங்க முன்னிலைப்படுத்துறேன். எத்தனையோ பிரியாணியை நம்ம சாப்பிட்டுருக்கலாம், எவ்வளவோ டேஸ்ட்டை வந்து நம்ம லைக் பண்ணிருக்கலாம். ஆனா பிரியாணியோட வரலாறு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரியாணி அப்படின்றது உலக அளவுக்கு இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான அந்த ஊன் சோறு அப்படின்றது தான் முன்னிடத்துல இருக்குது. அதனால நம்ம எப்பயுமே பிரியாணி சாப்பிடும்போது ஊன் சோறு அப்படின்றது நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ ஊன் சோறு தான் இந்த பிரியாணிக்கெல்லாம் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.